ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருமேசா லைஃப் ஸ்டைல். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே நல்லா இருக்கோம். இந்த வீடியோவில் வந்து ரமலான் ஷாப்பிங் ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். நிறைய டிப்ஸ் அண்டு முக்கியமானது ஒயிட் சுகருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள். இஃப்தாருக்காக என்னென்னலாம் ஷாப் பண்ணான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபலூடா மிக்ஸ், அப்புறம் எமர்ஜென்சிக்காக டேங்க் பவுடர் வாங்கியிருந்தேன். 2 கஸ்டர்ட் பவுடர், ஒன்று வந்து வெண்ணிலா ஃப்ளேவர், அப்புறம் ஸ்ட்ராபெரி நட்ஸ் எப்போவுமே சேர்ப்போம். அதில் வந்து பாதாம் அண்ட் பிஸ்தா இருக்குது. அப்புறம் சப்ஜா சீட்ஸ், பாதாம் பீசின் அதுவுமே கண்டிப்பாக எல்லா ட்ரிங்க்ஸ்லையுமே சேர்த்துக்கோங்க. இது வந்து ஸ்ட்ராபெரி க்ரஸ்ஸு. நாங்கள் எப்போவுமே வந்து பைனாப்பிள் வாங்குவோம். இந்த டைம் வந்து ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கோம். நன்னாரி ஷர்பத்தில் வந்து ரோஸ் சிரப் ஒன்றும் 3 ஷர்பத் நன்னாரி ஷர்பத்து தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் டெய்லியுமே. அதனால 3 பாட்டில் வாங்கியிருந்தோம். குலோப்ஜாம் மிக்ஸ், இது வந்து ஜெல்லி மிக்ஸ். இதில் வந்து 3 ஃப்ளேவர் தான் கிடச்சிச்சு. பைனாப்பிள், ஆரஞ்சு அண்ட் மேங்கோ. இடையில வந்து ஸ்ட்ராபெரி ஏதாவது கிடைக்குதா இன்ஷால்லா பார்க்கலாம். ஃபுல்லாகவே வந்து ஆயில் ஐட்டமாக போக வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2 சுண்டல் ஐட்டம் வாங்கியிருந்தேன். ஒயிட் சனா அண்ட் ஒயிட் சுண்டல். சாலட் மாதிரியும் போடலாம், இல்லைன்னா சுண்டல் மாதிரியும் போடலான்னு சொல்லிட்டு 2மே வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து பட்டாணி பருப்பு. இது வந்து மசால் வடைக்கு நல்லாயிருக்கும். நார்மல் கடலை பருப்பை விட இது வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பெரிய சைஸ் கல்கண்டு. இது தான் நம்ம ஒயிட் சுகருக்கு பதிலாக யூஸ் பண்ண போகிறோம். எல்லா இடத்துலையுமே நம்ம ப்ரௌன் சுகர் அது மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஒயிட் சுகருக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைரி ப்ராடக்ட்டில் வந்து சீஸ், பன்னீர், பட்டர் அதெல்லாம் வாங்கியிருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து இந்த வடை, பஜ்ஜி அதை விட சாண்ட்விட்ச் தான் அதிகமாக கேட்பாங்க. 10-15 நோம்புக்காவது சாண்ட்விச் இருக்கும். வெஜ்லேயும் அண்ட் சிக்கன்லேயுமே பண்ணுவேன். வெஜ்ஜுக்கு வந்து இந்த பன்னீர், கேப்சிகம், குக்கும்பர், ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் சேர்த்துப்பேன். அடுத்து வந்து மில்க் ஷேக் போடுறதுக்காக அவகோடாவும் மஸ்க் மெலனும் வாங்கியிருக்கேன். நம்ம வாட்டர் மெலன் வந்து அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெஜ் சாலடுக்கு தான் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம். சாண்ட்விச் வந்து ஹெல்தி தான். அந்த ப்ரெட்டு கொஞ்சம் மைதா ப்ளஸ் வந்து உள்ளே வந்து சேர்க்குற அந்த மயோனஸ் அது மட்டும்தான் அன்ஹெல்தி. மற்றபடி உள்ள ஸ்டஃபிங் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஹெல்தி தான். இதெல்லாம் தான் நான் இஃப்தாருக்காக பர்ச்சேஸ் பண்ணுறது. இதை தவிர்த்து என்ன இருக்கும்னா சமோசா ஷீட் இருக்கும். அது வந்து நாளைக்கு தான் இன்ஷால்லா வாங்கணும். வெஜிடபிள்ஸுமே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. அந்த பேசிக்கான வெஜிடபிள்ஸ் தான், வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி தான். நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து சேர்க்க மாட்டோம் ஷஹர் டைமில். இஃப்தாருக்கு வந்து இந்த மாதிரி சாண்ட்விட்சு, ஸ்ப்ரிங் ரோல் சேர்த்துப்போம். ஷகர் டைமில் வந்து கூட்டு, பொரியல் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாம ஒரே ஒரு நான்வெஜ் அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சிடும். இப்போ வந்து மாம்பழம் சீசன் இப்போ தான் வந்திருக்கு போல். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒன்றேன்னு வாங்கியிருந்தேன், பார்க்கலாம். எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக நான்வெஜ் தான் இருக்கும். எப்போவாவது வெஜ்ஜுக்காக வந்து இந்த வெண்டைக்காவும் கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். எப்போவாது குழம்பு வைக்கலாம் அப்படின்னு. மற்றபடி கூட்டு பொரியல்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அந்த டைத்தில் நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். இதோட ரம்லான் ஷாப்பிங் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே பண்ணக்கூடியது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து நம்ம இஃப்தாருக்கு வந்து சர்வ் பண்ணக்கூடிய பிளேட்ஸ் அண்ட் கிளாஸஸ்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா தான் நம்ம வெளியில் எடுப்போம் இல்லையா? எங்கள் வீட்டில் ஐஸ் கியூப் யூஸ் பண்ணுறது, ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுலாம் இந்த மாதிரி நோம்பு டைமில் மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் கெஸ்ட் யாராவது வந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பனையோலை பண்ணது. இது வந்து ஹாட் பேக் மாதிரி இருக்காது. சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஹாட்டாக வந்து எதுவுமே சர்வ் பண்ண முடியாது. மற்றபடி ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ்லாம் வச்சு சர்வ் பண்ணலாம். அதுக்காக தான் இது. இந்த தூக்குவாளி வந்து நோம்பு கஞ்சி வாங்குறதுக்காக நான் ஃபஸ்ட்டு நோம்புக்கு மட்டும் வீட்லேயே கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுவேன். மற்ற நாள்லாம் பக்கத்தில் தான் வாங்கிப்போம். இதுக்குன்னே தனியாக ஒரு செல்ஃப் ஒதுக்கிட்டு நம்ம திங்ஸை வச்சு பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா ஐட்டத்தோடையும் போட்டு வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போது எல்லாத்தையும் இது பண்ணும்போது நம்ம தேடி எடுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து பாதி இது போயிடும், எனர்ஜி போயிடும். ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அது மற்ற வெசல்ஸோடு போடும்போது உடையிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து கிராசரி ஷாப்பிங். எல்லாமே வாங்கிட்டு வந்து ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் முன்னாடியே ரீஃபில் பண்ணி வச்சுருந்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நோம்பு திறக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டேட்ஸ் தான். அதையுமே வாங்கிட்டு வந்து பாட்டிலில் வந்து ரீஃபில் பண்ணியாச்சு. இந்த அகரகரை வந்து கரையிறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தா நம்ம ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வந்து செஞ்சிடறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் நமக்கு மெஷர்மெண்ட் தெரியாது. அதுக்கப்புறம் போக போக வந்து ஒரு ஸ்பூனுக்கு இவ்வளோ பால், இவ்வளோ சக்கரை அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அடுத்து வந்து நட்ஸில் வந்து பாதாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த கார்னிஷிங்காக கஸ்டர்ட், ஃபலூடா அதுக்கெலாம். அதெல்லாம் இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அதிகமாக வந்து நன்னாரி ஷர்பத் ஜூஸ் அது தான் சேர்ப்போம். அதுக்கெலாம் வந்து சுகருக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து கல்கண்டு சேர்த்துக்கலாம். இது ஹெல்தி அப்படின்னு இல்லை, அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். ரொம்ப பெரிய சைஸ் ஆகிறதுனால இடிக்கல்லை வச்சு இடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நான் பண்ணக்கூடியது ரமலானில் எப்போவுமே நான் செஞ்சு வச்சுப்பேன். நம்மளை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோஸில் மினி விலாகில் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர், அப்புறம் வந்து இந்த ஏலக்காய் பவுடர் வந்து சுகரோட சேர்த்து வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் நம்ம வெளியில் ரெடிமேடாக வாங்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பைஸியாக இருக்கும். இது நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவுக்கு 1/4 கப் அளவு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன்
சோடா மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன டிப், பஜ்ஜி போடும்போது கொஞ்சமாக வந்து இட்லி மாவுமே சேர்த்துக்கோங்க, நல்லா வரும். அடுத்து வந்து வீட்டில் யாராவது குட்டீஸ் இருப்பாங்க, இல்லை நோம்பு பிடிக்காதவங்க பெரியவங்க யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து டிஃபனுக்காக வந்து இட்லி தோசை மாவு அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து மிக்சிலேயே எப்படி அரைக்கிறதுன்னு நெக்ஸ்ட் மினி விளாக்ல வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே செஞ்சு வைக்கிறது தான் இது, இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதிகமாக வந்து நான்வெஜ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி சொன்னது தான், இந்த மாதிரி வெஜ்ஜு சாலட்க்கெலாம் அதிகமாக யூஸ் ஆகும். அதனால் 2 ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுலேயுமே ஒரு சின்ன டிப் இருக்குது, ஈஸியாக வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸ்வீட் கார்னோட ஸ்கின் அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி ஒரு நைஃப் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னாக்க 2ஆக கட் ஆயிரும். அப்போ வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான், இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் தான் என்னோட ப்ரிப்ரேஷன். நோம்புக்கு முன்னாடி நான் பண்ணி வச்சது. எல்லோரும் வந்து ஃப்ரோசன் ஃபுட் ஐட்டத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க, அதெல்லாம் இல்லை, ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதிகமாக வந்து தண்ணி குடிங்க, அதிகமாக வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. வெயில் சுட்டை தணிக்கிறதுக்கு அதிகமாக வந்து பாதாம் பீசின், சப்ஜா சீட்லாம் வந்து ஜூஸஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக நோம்பு வைங்க. எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க அதிகமாக. இதெல்லாம் ரம்லான் ப்ரிப்ரேஷன் மட்டும் இல்லை, ஒர்க்கிங் உமன்ஸ் கூட நீங்களாம் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். என்னோட குக்கிங்க்கு தேவைப்படுற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடி நானுமே வந்து தேங்காய் வந்து கிரேட் பண்ணி வைக்கிறது, பீல் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்துருக்கேன் ஃப்ரீசரில். 2-3 வருஷமாக அதெல்லாம் பண்ணுறது இல்லை. ஏன்னா நான் பண்ணுறது கொஞ்சம் குவான்டிட்டி தான், சட்னி அதை மாதிரிலாம் அரைப்பேன். அது ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடலாமே, 5 மினிட்ஸ் தானே அப்படின்னா. ஹோப்ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லி இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.